நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவர் அவருடைய மாட்சியோடு வெளிவரப்போகிற அந்த நாளை கண்முன் வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடவுளை தேடி ஓடுவார்கள். கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். நீங்களும் இந்த அதிகாலை வேளையில் இந்த தெய்வத்திற்கு முன்பாக தன்னை இப்படியாய் வெளிப்படுத்திய நற்கருணை நாதருக்கு முன்பாக அவருடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக கடந்து செல்கிறீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இன்று திருப்பாடல் 90 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவரிடத்திலே நாம் இன்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை வரிகள். என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவரே புகலிடமாக இருந்து வழி நடத்துவார். உன் கவலை கண்ணீர்களுக்கு மத்தியிலே அவர் நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். உன் துன்பங்கள் உன்னை தோற்கடித்து விடாதபடி, உன் துன்பங்கள் உன்னை கீழே தள்ளிவிடாதபடி அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிற அற்புதமான வரிகளை நாம் பாடி ஜெபிப்போம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஒளி ஒளி காலமாய் உள்ள இறைவன் நீரே என்ற இந்த வார்த்தையை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படும் இந்த வேளையில் எல்லா காலத்திலும் அவரே கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த பின் தொடக்க நூல் சொல்லும்படியாக கடவுள் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்.
இது கோபத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுவதை விட மனிதன் மீது பொறுப்பை திணித்து பொறுப்பினுடைய ஆழத்திற்கு மனிதனை அழைத்து செல்ல இறைவன் எடுத்த முடிவு என்று நாம் சொல்ல முடியும். கடவுள் நமக்கும் பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து இந்த நாளில் நம்மை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளில் அநேக பொறுப்புகளை செயல்படுத்த ஆற்றல் தந்திருக்கிறார். நீங்கள் வெற்றி பெற்ற பிள்ளையாய் கடந்து வந்திருக்கிறீர்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து பாடுவோம். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். மனிதர்கள் புழுதிக்கு திரும்பிட அவர்கள் ஒன்றுமில்லாத பாத்திரங்கள் இருந்தபோதும் இந்த பூ உலகை எங்கள் கரங்களில் கொடுத்தீர். காலையில் தளிர்த்து மாலையில் வாடி காய்ந்து போகும் ஒரு பூவுக்கு ஒப்பான இந்த நிலையில் இருக்கிற மனித இனத்தை நீர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை இந்த உயர்வில் பங்காளிகளாக உயர்த்தி இருக்கிறீர். நீர் கொடுத்த இந்த மகிமையான உயர்வுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய இரக்கத்தில் பயணிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.